பிரச்சனை இல்லைண்ணா. ஐஎம் அயன் துறை. அயன் துறை. எப்படி முடி எடுத்தீங்க? அழுதியா? அழுவல. அதுக்கெல்லாம் போயிட்டு யாராவது அழுவாங்களா? நான் முடி எடுக்கணும்னு பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருந்தேன். ஏன்னா இவ்வளோ உண்டு வளர்க்கணும். எனக்கு வந்து நம்ம அப்படியே நீட்டாக இருக்கிற ஹேரை இப்படி கட் பண்ணிட்டாலும் அது ஒரு இதுவாக இருக்காது. நம்ம வந்து மொட்டை அடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்கும் போது இருக்குது இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும். அப்புறம் ஹேரை வந்து இப்படி போட்டால் நல்லா இருக்கும், சேரீ கட்டி போட்டாலும் அழகாக இருக்கும்னு அப்படிலாம் நிறைய திங்க் பண்ணேன். ஆனால் இப்போ வரும்போது இப்படி வந்தால் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடுச்சு. அப்படி பின்னி இப்படி ஹேரை இப்படி எடுத்து போட்டு லூஸாக பின்னி போடுவேன். நான் ஹேரை வந்து லூஸாக பின்னி அதில் பூ இப்படி வச்சு அழகாக வச்சு இருப்பேன். இப்போ அதெல்லாம் கிடைக்காது நமக்கு. இது பின்னவே முடியாது. நேம் சொல்லுங்கள். என்னுடைய நேம் விஜயகுமார். நல்லா இருக்கீங்களா? என்னுடைய பேர் லாவண்யாப்பா. விஜயகுமார் என்னுடைய பேர் லாவண்யா. ஹாய் ஹாய் ஹாய். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்களுடைய எல்லாருடைய புண்ணியத்துலேயும் நல்லா இருக்கேன். எரிச்சல் என்ன கிண்டல் பண்ணாங்களா? என்ன கிண்டலெல்லாம் ஒன்றும் பண்ணலை யாரும். எங்கள் அம்மா தான் ஐயோ மொட்டை அடிச்சதுக்கு அப்புறமா எப்படி ஆயிட்டா பாரு. நம்ம ஃபேமிலிக்காக அடிக்கவே இல்லை, அவங்க மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டு அவங்க வீட்டுக்காக அடிச்சிருக்கா. இப்போ நம்ம ஃபேமிலியில் மொட்டையே அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே ஜீவா. ஹாய், குட் மார்னிங் தேவா. குட் மார்னிங், குட் மார்னிங். நெய்பர்ஸ் என்ன கேட்டாங்க? நீயும் மொட்டை அடிச்சிட்டியா? நீயும் மொட்டை அடிச்சிட்டியா? நீயும் மொட்டை அடிச்சிட்டியா? ஏன்னா நான் மொட்டையே அடிச்சது இல்லைல்ல. ஒரு கெத்தா ஒரு மாதிரி இதுவாக இருந்தேன்னா மொட்டை அடிச்சதுக்கு அப்புறமா ஒரு வெத்தா ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு எனக்குள்ள. இப்போ ஹேர் வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்படி ஒன்றும் இல்லை, நானும் ஒரு கெத்து அப்படின்னு. குட் மார்னிங், குட் மார்னிங் பாண்டியன். புதுசாக சேனலுக்கு வந்திருக்குங்க. சேனலுக்கு லைக் போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாப்பிள்ளை மருமகன் இன்னும் தூங்குறாங்களாடா? இல்லை, நான் தூங்கலை. அவங்க எழுந்து எங்கள் நாத்தனா வீடு வந்து என் வீட்டுக்கு ஒரு 4-5 வீடு தள்ளி இருக்கு. அங்கே போயிடுவாங்க. காலையில் தூங்கி எந்திரிச்சதும் அங்கே தான் ஓடிடுவாங்க. அக்கா சொல்லுங்க சுரேஷ். வீட்டில் இருக்கும்போது முட்டை கல்யாணம் பண்ணி வீட்டில் முட்டை அடிச்சிருக்கானு ஆமாம், அதான் சொன்னாங்க முட்டை போட்ட மாதிரி. இப்போ மொட்டை போட்ட மாதிரி கற்பனை பண்ணி ஆக்டிங் பண்ணுவேன். வேண்டாம், எனக்கு அது வராது. எப்படி வரும் சொல்லு? மொட்டை போட்டு இருந்தா வேணா எல்லாருமே. ஆனால் மொட்டை போட்டதுக்கு அப்புறமா கச்சி வச்சு மறைச்சிக்கிட்டு அந்த மாதிரி கிடப்பாங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை. நான் அப்படியே தான். சூப்பர்டா, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா.